You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு ஒன்று தான். நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு அவ்வளோவா வீடியோஸ் போட முடியல. பிகாஸ் ஊரில் இருந்தோம். இதுலேருந்து நம்ம வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுவோம். கண்டிப்பாக காலையில் எழுந்தாச்சு, மார்னிங் வந்து தோசை சுடுவோம் அப்படின்னு சொல்லி சுட ஆரம்பிச்சாச்சு. மார்னிங்கே வந்து ஒரு புது உறவு வந்திருந்தது. எழுந்தோடனே பார்த்தா அது வந்து என் தம்பிலாம் வந்திருந்தாங்க. நம்ம ஊருக்கு வந்து ஃபங்க்ஷனுக்காக தான் போயிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனுக்காக அவங்களாம் வந்து அடுத்த நாள் வந்திருந்தாங்க. ஃபங்க்ஷன் இன்னைக்கு தான். ஸோ இன்னைக்கு வந்தோடனே ஓகே அப்படின்னு சொல்லி மார்னிங்கே வந்து என்னை கடைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. கடைக்கு அனுப்பிச்சி விட்டோடனே கிளம்பி கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அவனையும் கூட கூட்டிகிட்டு கடைக்கு வந்து சென்று விட்டேன். சென்று விட்டு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அவன் வந்து ஓசை இப்படி வச்சு குளிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு. நான் வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னடா இப்படி குளிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன். தலையில தண்ணியே ஊத்தாம அவன் பாட்டுன்னு ஏதோ குளிச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்று வீடியோ எடுத்து ஃபன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவன் கூட ஃபன் பண்ணி முடிச்சோடனே வந்து இல்லை, வீடியோ எடுக்க தண்ணி அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் ஃபோனில் இல்லை தண்ணி அடிச்சிருப்பான், நமக்கு இருக்கிறதே ஒரே ஒரு ஓட்டு ஃபோனு, அதுவும் போயிடுச்சுன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். எஸ் ஆகிட்டு ஓகே, அடுத்து நம்ம தான் ரெடி ஆகணும் அப்படின்றத வந்து நான் உணர்ந்துட்டேன். நானும் ரெடி ஆகிட்டேன். நான் ரெடியான தருணம் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் போகிறோம். அவங்க வீட்டுக்கு நம்ம காலையிலே போயிட்டோன்னா அங்கேருந்து நம்ம வந்து ஈஸியாக அவங்க கூடயே ஃபங்க்ஷனுக்கு தொட்டிட்டு போயிடலாம். தொட்டிட்டு போயிட்டோன்னா அங்கேருந்து நம்மளுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம லேட் ஆனால் கூட அவங்க வீட்டிலேருந்து தான் கிளம்பணுன்ற மாதிரி ஆகிடும். இங்கேருந்து நம்ம போகும்போது லேட் ஆகிடும். எங்கள் அக்கா வேறு உசுரை எடுத்துக்கிட்டு இருக்கா ஒரு வீடியோ எடுக்க விடாமல். தென் வந்து ஒரு வழியாக மார்த்தாண்டம் வந்துட்டோம். மார்த்தாண்டம் வந்ததுக்கப்புறம் அவன் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். அது பக்கத்தில் இருக்கிறது என்னோட அண்ணன். தென் வந்து இங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பஸ்ஸுக்கும் போவோம் அப்படின்னு சொல்லி ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டேன். இங்கே போனால் ஒரு மீன் தொட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. கண்ணுக்கு மீனே தெரியல. ரொம்ப நேரமாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக நுரையா இருக்குது. சரி ஓகே, இது ஓடுறனால தான் நுரையா தெரியுதுன்னு அதையும் ஆஃப் பண்ணி பார்த்தேன். அதையும் ஆஃப் பண்ணி பார்த்தாலும் என் கண்ணுக்கு கலங்கலா தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு அடுத்து என்ன, நம்ம ஃபோட்டோ தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எந்த பிளேஸில் எந்த தொல்லையும் இல்லையோ அந்த பிளேஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த பிளேஸ்க்கு போய் ஒரே ஒரு வீடியோ தான் எடுக்க சொன்னேன். நான் நடந்து போகிறதே எடுக்கிறேன், ரிட்டன் வரதே எடுக்கிறேன். எனக்கு புரியல. நான் ரிட்டன் வரதை மட்டும் தான் எடுக்க சொன்னேன். இதில் வேறு இவன் வேறு என்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் வந்து கோவமாக வெறுத்துட்டேன். ஒரே ஒரு வீடியோ தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு நீங்கள் இத்தனை ஷார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நானுமே இந்த வீடியோ பார்க்கல, நான் எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு வரேன். இதை வேறு நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். இந்த சர்ச்சில் தான் நம்ம இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புது நன்மை ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருந்தோம். எங்களோட சித்தப்பாவோட பையனுக்கு வந்து புது நன்மை. அவனை தான் இங்கே உட்காண்ட்ருக்கான். அவன் உட்காண்ட்ருக்கவே நாங்கள் வந்து சரி ஓகே நம்மளும் உள்ளே போயிடுவோம், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு வந்து உட்கார ஆரம்பித்தா இங்கே ஒரு வாண்டு ஆரம்பிச்சிடுச்சு. சித்தி 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 அப்படின்னு சொல்லி அமக்கலம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், இந்த சர்ச்சில் ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க வரும்போது ஓப்பன் பண்ணுவாங்களாம். சரி நீங்கள் எப்போ தான் ஓப்பன் பண்ணுறீங்க, நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப நேரமாக கேமரா வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியல. இது என்னடா டான்ஸ் காம்படிஷனடா, ஓப்பன் பண்ணி மூடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவனை வேற பின்னாடி இருந்து முன்னாடி கூட்டின்னு போய் நிற்க வச்சுட்டாங்க. ஸ்க்ரீனே திறக்கல, அதுக்குள்ளே எதுக்குடா அந்த குழந்தைய வந்து நிற்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவனோட அண்ணனும் இருந்தான். ஆனால் அண்ணனுக்கு வந்து ஃபங்க்ஷன் வைக்கல. இவனுக்கு மட்டும்தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ஏன்னா இவனுக்கு ஃபங்க்ஷன்னா ரொம்ப பிடிக்குமா. எனக்கு இது கேட்கும்போது இவனுக்கு எதுக்குடா பாராட்டு விழா அப்படின்னு அவனே கேட்டுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நானும் ரொம்ப நேரமாக கேமரா பிடிச்சி பார்த்தேன். இது ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரில. ஒரு வழியாக வந்து என் மடியில் தூக்கி போட்டு நான் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். என்ன கேப்சர் ஆகுதோ கேப்சர் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நானே சொல்லிட்டு உட்கார ஆரம்பித்தேன். பக்கத்தில் வேற ஒரு வாண்டு வந்து சித்தி சித்தி சித்தின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அதனால் அவன் கூடயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இது இருக்கட்டும் ஒரு பக்கம்னு சொல்லி நானும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இந்த வீடியோ செட் பண்ணியிருப்பேன். அந்த 2 மினிட்ஸுமே அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகல. எனக்கு வேற செம்ம காண்டாயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ நேரம் என் கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனாலுமே இது பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஃபீல் ஆகிட்டு ஒரு வழியாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்களா இல்லையா, நானே எழுந்து வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. இங்கே வேற ஆனால் வந்து சர்ச்சில் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அது இதுவே ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம வந்து ஆஃபே பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து இது வேலைக்கு ஆகாது. எவ்வளோ நேரம் இப்படியே வச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நானே முடிவு எடுத்தேன்.
நானே முடிவெடுத்தாலும் மனசு ஒரு பக்கம் வந்து, ஐயோ! இத வேற ஆஃப் பண்ணணுமா? இப்ப இங்கேருந்து இது பண்ணு நான் வேற அந்த குட்டிகிட்ட இருந்து வாட்செல்லாம் திருடி ஒளிச்சு வச்சிருந்தேன். இப்ப இந்த ஃபோன்லாம் கையில எடுத்தா அந்த திருட்டு பொருள்லாம் தெரிஞ்சுருமே! அப்புறம் வந்து திருட்டு சித்தி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு வழியா வந்து அவனும் அமர்க்களம் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டான். அவன் அமர்க்களம் பண்ணி தூங்க ஆரம்பிக்கும்போது, சரி ஓகே இதான்டா கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வந்து ஒரு வழியா வந்து அந்த சைடு, இந்த சைடுன்னு சொல்லி படுக்க வச்சு தூங்க ஆரம்பிச்சாச்சு. நீ ஆனே பண்ண மாட்டேன்னு நான் ஃபோனே ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு வழியா வந்து தொறந்துட்டாங்க. இது வந்து எங்களோட தாத்தா. இவரு தான் வந்து எங்க தாத்தா வந்து நாகாலாந்துல வந்து ஃபாதரா இருக்காரு. அவரு தான் வந்து இந்த புதுநன்மை இந்த ஃபங்ஷனுக்காக அவரு வந்திருந்தாரு நாகாலாந்துலேருந்து. இந்த ஃபங்ஷன வந்து அவரு தான் இது பண்ணியிருந்தாரு. ஒரு வழியா வந்து நாங்க வந்து எங்க ஃபேமிலில எந்த ஃபங்ஷன்னாலுமே வந்து அவரு எப்போ வருவாருன்ற மாதிரி கேட்டுட்டு தான் ஃபங்ஷனே வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். நாளைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்ஷன் இருக்கு. அந்த மேரேஜ் ஃபங்ஷனுக்குமே அவரு தான் பண்ணுவாரு. நெறைய ஃபங்ஷன்ல நான் ஏற்கனவே அப்லோட் எதாவது பண்ணேன். ஆக்சுவலி இவரு வந்து நான் எதுவுமே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆல்ரெடி ஒரு கிறிஸ்டின் வெட்டிங், ஹிந்து வெட்டிங்ன்ற மாதிரி போட்டிருப்பேன். ஹிந்து வெட்டிங் வந்து பூசாரி தான் பண்ணணும். அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. கிறிஸ்டின் வெட்டிங்ல வந்து இவரு வந்திருக்க மாட்டாரு. பிகாஸ் அப்ப ஏதோ டைம் இல்லன்ற மாதிரி சொல்லி இதுவாயிட்டுச்சு. ஸோ வந்து இது பண்ணிட்டேன். பட் வந்து எங்க தாத்தாவ இன்வைட் பண்ணி எந்த மேரேஜ் பண்ணியிருந்தாலுமே வந்து அவங்க கண்டிப்பா வந்து பண்ணி குடுத்துருவாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. தென் வந்து அவரு வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி குடுத்திருந்தாரு. ஸ்பீச் மாரி குடுத்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. சர்ச்சு ஃபுல்லாவே வந்து கூட்டமா தான் இருந்தது. கூட்டமா இருந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. அ எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. ஆனா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க கிட்டலாம் நம்ம பேசிட்டு, அவங்கள மீட் பண்றதே வந்து நமக்கு ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். நான் வேற ஒரு 3வது ரோன்ற மாரி உட்காந்துருந்தேன். எல்லாருமே சைட்ல வந்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. இத நான் எங்கன்னு போய் இவங்கள இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஃபோட்டோ எடுத்தது போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பேசுற ஸ்பீச் வந்து நான் தனியா ஒரு விளாக் மாதிரி அப்லோட் பண்றேன். நீங்க வந்து பாருங்க. இது வந்து நான் வாய்ஸ் ஓவர் மாதிரி குடுத்துருக்கேன். நார்மலா அவரு வந்து என்ன பேசினாரு அப்படின்றது வந்து நான் ஒரு வீடியோ மாதிரி போட்டிருக்கேன். நீங்க போய் அத வந்து மறக்காம பார்த்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை அப்டேட் பார்க்கலனாலுமே மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. தென் வந்து அங்கருந்து நமக்கு வந்து காணிக்கை குடுங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. எல்லாரும் ஒரு ஒரு காணிக்கை எல்லாருக்கும் வந்து காணிக்கைய எடுத்துட்டு போய் குடுத்துட்டு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே காணிக்கையெல்லாம் குடுத்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பந்தி அப்படின்னு சொல்லி ஓடி போய் உட்காந்துட்டோம். பூசெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட போணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் போய் உட்காந்துட்டேன். நானும் போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் இருக்கேன். அங்க பூசை இன்னும் முடியல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துடுச்சு. நல்ல வேளை நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பந்தியே போனனால ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து செம்ம கூட்டமாயிடுச்சு. நம்ம நல்லா சாப்பிட்டு தெம்பா உட்காந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். சாப்பிடாம நம்மளால வந்து தெம்பாலாம் உட்கார முடியாது. அதனால வந்து நம்ம சாப்பிட்டுட்டு உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சேன். ரொம்ப நேரமா நானும் இருக்கேன். ஒரு வழியா வந்து பிரியாணி போட்டாங்க. எங்க ஊர்லலாம் பிரியாணிலாம் இது மாதிரி விசித்திரமா ஏதாவது பண்ணுவாங்க. இது பேரு பிரியாணின்னு சொல்லிட்டு. மறக்காம வந்து பிரியாணி பாருங்க. தென் வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு மேல போயிட்டோம். மேல போயிட்டா வந்து பாருங்க கூட்டத்தை வந்து தென் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க கிட்டலாம் கொஞ்ச நேரம் வந்து கடல போட்டு முடிச்சுட்டு, தென் வந்து இவன் வேற அமர்க்களம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவனுக்கு பாப்கார்ன் வாங்கி குடுங்கன்னு சொல்லி, அவனுக்கு பாப்கார்ன் வாங்கி குடுத்தேன். எனக்கு ஒண்ணு கூட குடுக்க மாட்டான். நானும் ரொம்ப நேரமா கதறிக்கிட்டு இருந்தேன். அவன் எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். சரி போ அப்படின்னு சொல்லி அவனையும் வந்து என் அண்ணன் கொஞ்ச நேரம் தாக்கிட்டு இருந்தான். அவன் தாக்குதல்ல வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தனால நான் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம், ஐயோ! கை வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். பேசிட்டு இது மாதிரி வந்து பிஞ்சு கை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க மம்மியும் கொஞ்ச நேரம் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபைட் பண்ணிட்டு இருந்தோடனே அவனும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தான். தென் வந்து ஒரு வழியா அவன்கிட்ட இருந்து அமர்க்களத்தெல்லாம் முடிச்சுட்டு, திரும்பியும் நம்ம பாப்கார்ன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நாங்களே முடிவெடுத்தோம். முடிவெடுத்துட்டு சரி கீழ போவோம். இங்க உட்காந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி கீழ போனோம். கீழ போனா வந்து எங்க அதுக்கு மேல கூட்டமா இருக்கு. "ஏன் ஒரே ஒரு பாப்கார்ன் குடுங்கயா" அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க தரல. தென் வந்து இங்க தேயிலை சுட சுட குடுத்துட்டு இருந்தாங்க. இஞ்சி தேயிலை, தென் வந்து ஏலக்காய் தேயிலை. எனக்கு ஒரு ஏலக்காய் தேயிலை குடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேயிலைய வாங்கிட்டு, இந்த பக்கம் பார்த்தேன் காலியாகுமான்னு, அவன் காலியாகுற மாரி தெரியல. நீ காலியாகுற மாரி தெரியல. நீ காலியாகும்போது குட்றா அப்படின்னு சொல்லிட்டு, அவன ஒரு பக்கம் ஓரமா போட்டுட்டு, ஒரு பக்கம் நம்ம தேயிலைய குடிப்போம் அப்படின்னு சொல்லி அவர போட சொல்லிட்டேன். அவருமே கொஞ்ச நேரம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவரு போட்டு அவரு ஒரு பக்கம் ரொம்ப நேரம் போடுறாரு. இவரு ஒரு பக்கம் ரொம்ப நேரம் போடுறாரு. யாரு தான்டா உடனே குடுப்பீங்க அப்படின்ற மாரி எனக்கு ஒரு யோசனை. 2 பேரும் பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க எப்ப தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நானே முடிவெடுத்தேன். முடிவெடுத்துட்டு ஒரு வழியா இந்த வாட்டி நான் பாப்கார்ன் வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பாப்கார்னை வாங்கியே தீருவேன்னு ரொம்ப நேரமா குட்றா குட்றான்னு அந்த கண்ணாடின்னு நினச்சி அதை தட்டிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அது ஃபுல்லாக வந்து ஏதோ ஷீட்டு போட்டு கவர் பண்ணி வச்சுக்கிறான். போடா பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அடிச்சு பிடிச்சி ஒரு பாப்கார்னை வாங்கிட்டு அந்த பாப்கார்னுமே அவன் வாங்கிட்டான். அதை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் சித்தி இங்கே காரு பாரு அது பாருன்னு கொஞ்ச நேரம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் கூட ஒரு வீடியோலாம் போட்டு முடிச்சுட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம முடிச்சுக்கலாம்னு நானே முடிவு பண்ணிட்டேன். தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தென் வந்து ஆட்டோவில் ஏறி நாங்கள் வந்து கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் காய்ஸ். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம். பாய் பாய்.